வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. அருணகிரிநாதர் அருளிய உதத்தியரல் முண்டு அப்படிங்கிற திருச்செந்தூர் திருப்புகழை தான் பார்க்க போகிறோம். மாதர் மயில் உறாது முருகன் திருவடியில் அன்பு செய்ய வேண்டல் அதுதான் இதோட இது. அதாவது சிற்றின்பத்தில் முழுகிடாமல் முருகனோட திருவடியில் அதை நினச்சி அது மேலே காதல் கொண்டு முருகனோட திருவடியில் அன்பு கொள்ள எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு வேண்டுற மாதிரி அமைந்த திருப்புகழ் தான் இது. உதத்தி அறல் முண்டு சூழ்கொள் கருமுகில் என இருண்ட நீலம் மிக ஒளி திகழ மன்றல் ஓதி நரை பஞ்சு போலாய் உதிரம் எழுத்துங்கு வேல விழி மிடைக்கடை ஒதுங்கு பீழைகளும் முடைத்தயிர் பிதிர்ந்ததோ இது என வெம்புலாலாய் மதக்கரடன் தந்திவாயினிடை சொருகு பிறை தந்த சூதுகளின் வடிவு தரு கும்ப மோதி வளர் கொங்கை தோளாய் வனமு அழியும் மங்கை மாதர்களின் நிலைதனை உணர்ந்து தாளில் உருவழி அடிமை அன்பு கூறும் அது சிந்தை ஏனோ இதழ் பொதி அவிழ்ந்த தாமரையின் மன அறை புகுந்த நான்முகனும் எரித்திரை அலும்பு பால் உதத்தி நஞ்சரோம் அறாமேல் இருவிழி துயின்ற நாரணனும் உமைமரு சந்திரசேகரனும் இமையவர் வணங்கு வாசவனும் நின்று தாழும் முதல்வ சுகமைந்த பீடிகையில் அகில சக அண்ட நாயகி தன் மகிழ்முலை சுரந்த பாலமுதம் உண்ட வேலே முளை முருகு சங்கு வீசி அலை முடுக்கி மை தவழ்ந்த வாய் பெருகி முதலி வரு செந்தில் வாழ்வு தரு தம்பிரானே. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. இதில் நம்ம இளமை எப்படி போயிடும் அப்படிங்கிறத அருணகிரிநாதர் அழகாக விளக்கியிருக்காரு. தோலெல்லாம் சுருக்கம் விழுந்து இளமையில் எவ்வளோ தளத்தலான்னு இருந்தோம் அதெல்லாம் போய் அந்த தளதளப்பெல்லாம் போய் உடம்பு துவண்டு தோலெல்லாம் சுருங்கி கண் அப்படியே வில்லு மாதிரி இருக்குது அம்பு மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாம் நல்ல ஒரு வயசு இருக்கும்போது வர்ணித்த அந்த கண்கள் கிட்டெல்லாம் அந்த ஒரு இது ஒயிட்டாக சேரும் இல்லையா, அந்த மாதிரி சேரும்போது அது ஸ்மெல் வரும். அந்த மாதிரி தயிரோட ஸ்மெல்லு நம்மளோட உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் வயசாகும்போது ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு தயிர் பிரிஞ்சதோட ஒரு ஸ்மெல் மாதிரி உடம்புல வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த உடம்பு எவ்வளோ அழகாக அப்படி இருந்தது இப்படி இருந்ததுன்னு வர்ணித்த காலங்கள் போய் வயதாகும்போது அந்த உடம்பு ஒன்றுமே இல்லாமல் ஆகுது. ஸோ இந்த உடம்புக்காக நான் மயங்கி இந்த விலைமாதர்கள் கிட்ட போய் உன்னை மறந்துட்டு நான் விழுந்துட்டேன், இனிமேல் எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது, நான் எப்போவுமே உன்னோட திருவடியவே சிந்திச்சு இந்த சிற்றின்பத்துலேருந்து வெளியே எப்போவுமே அந்த பேரின்பத்தை நோக்கின என்னோட பிரயாணம் இருக்கணும் அப்படின்னு வேண்டுறாரு. யார்கிட்ட வேண்டுறாரு?